இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, திருவருப்பால இருக்க முதல் திருமுறையில இருக்க தெய்வமணி மாலையோடைய பாடலுடைய பொருளை பற்றி பார்ப்போம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். அதாவது ஒருமனப்பட்டு உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை வணங்குகின்ற உத்தமருடைய உறவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். மேலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அவர் உறவு களவாமை வேண்டும். அதாவது உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியில் ஒரு மாதிரி தோற்றத்தை வச்சுக்கின்னு பேசுவாங்க. அவங்களுடைய உறவு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். பெருமை புகழினது பேச வேண்டும், பொய்மையே பேசாது இருத்தல் வேண்டும். அதாவது பெருமையோடு உன்னோட புகழை நான் பேசணும். ஊரெங்கும் உலகமெங்கும் முருகப்பெருமானையோட புகழ் நான் பெருமையோடு பேசணும், பொய்மையே நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளலார் அந்த கந்தக்கோட்டத்து முருகனிடம் வேண்டுகிறார். பெரிய நரி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அதாவது பெரிய நரி அப்படின்றது ஒழுக்கங்களோடைய நான் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். மதம் அப்படின்ற அந்த மத வேறுபாடு எனக்கு உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கந்தக்கோட்டத்து முருகனிடம் ராமலிங்க அடிகளார் வேண்டுகிறார். மேலும் மருவு பெண் ஆசையை மறக்க வேண்டும், உன்னை நான் மறவாது இருக்க வேண்டும். அதாவது எனக்கு பெண் ஆசையை நான் மறக்கணும், உன்னை நான் எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும், உன்னை நான் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகளார் வேண்டுகிறார். மேலும் மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும். மதி வேண்டும்னா அறிவு வேணும், உன்னுடைய கருணையான நிதி வேண்டும், உன்னுடைய நோயற்ற வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானிடம் யார் வேண்டா அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அவருடைய பாடலில் இப்படிலாம் கேட்குறார். மேலும் என்ன கேட்குறார் அப்படின்னா, தர்மமிகு சென்னையில் கந்தர் கோட்டத்திற்குள் தர்ம வலஸ்தலமோ எங்கள் கந்தவேலா, தன்முக துயமணி உன்முக செய்வமணி எங்கள் சண்முக தெய்வமணி. அதாவது சென்னையில் கந்தக்கோட்டத்தில் உனக்கு ஒரு கோவில் இருக்கு, தன்முக துயமணி அப்படின்னா உன்முக செய்வமணி எங்கள் சண்முக தெய்வம். தன்முகம் அப்படின்னா குளிர்ந்த முகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாம் உன்னோட குளிர்ந்த முகமாக இருக்கக்கூடிய முகத்தில் பார்க்கும்போது இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கந்தக்கோட்டத்து முருகனிடம் ராமலிங்க அடிகளார் இதையெல்லாம் வேண்டுகிறார்.